நண்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்தையுமே காலையில தான் சொன்னேன். நான் அந்த மாரி என்னது சொல்றது கோர்ட்லயும், கலெக்டர் ஆஃபீஸ்லயும் போய் லைவ் போட போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனை விஷயமா. எனக்கு கெட்ட நேரமா? இல்ல அவங்களுக்கு நல்ல நேரமா? இல்ல எனக்கு நல்ல நேரமான்னு தெரியல. இன்னைக்கு வந்து கோர்ட் வந்து லீவுன்ட்டானுங்க. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி வரைக்கும் ஏதோ வெக்கேஷன் லீவாமா. அதனால வந்து நீங்க வந்து இப்போ வராதீங்க தம்பி. நீங்க வந்து 2ஆம் தேதிக்கு மேல வாங்க. உங்களோட கேஸ வந்து நீங்க பல்லடம் போலீஸ் வந்து வாதாடக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. உங்க கேஸ வந்து இங்கேயே திருப்பூர்லயே பண்ணுவாங்க. அதே மாரி நீங்களே உங்க கேஸ வாதாடுறதுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா, இப்ப நீங்க கொண்டு வந்த புகார வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா நீதிபதி யாருமே இல்ல. அவங்க கையெழுத்து போட்டு மட்டும் தான் நீங்க கொண்டு வந்த அப்ளிகேஷன் நாங்க வாங்க முடியும். அதனால உங்க புகார நீங்க கொண்டு போயிருங்க. 2ஆம் தேதி திரும்ப வாங்க. அப்ப நீங்க ஒரு பெட்டிஷனுமா எழுதிட்டு வந்துட்டு நீங்க வந்து நீதிபதி ஐயா அவர்கள பார்த்து நீங்க லைவ் போடுங்க. லைவ் போடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சத்தம் போட்டாங்க. ஆனா வந்து நீங்க உள்ள இருந்து போடுறதுக்கு உங்க ரூல்ஸ் கிடையாது. கோர்ட்டுக்கு வெளியில அங்க இருந்து போடுங்க. தப்பு கிடையாதுங்க. நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்க பயப்பட தான் செஞ்சோம். இப்ப வந்து ஏன்னா பயந்து பயந்து என்னத்த சாதிச்சோம். அதனால தொடர்ந்து இப்ப நம்ம போராடிட்டே இருக்கணும். என்னோட பணம் வர்ற வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட அந்த அக்யூஸ்டையும் சரி, தலைமறைவு இருக்கிற நவாஸ் அப்படிங்கிற அந்த அக்யூஸ்ட பிடிக்கிற வரைக்கும் சரி, அதே மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா காவல்துறை அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் நான் கோர்ட்ல போய் நீதிமன்றத்தில் நீதிபதிட்டே நேரடியாக பேசணும்னு இருந்தேன். இன்னைக்கு வந்து போலீஸ்க்கு நல்ல நேரமா, இல்ல எனக்கு நல்ல நேரமான்னு தெரியல. கோர்ட் லீவு. ஸோ 2ஆம் தேதி அன்னைக்கு திரும்பவும் போய் நம்ம கேஸ பல்லடம் கோர்ட் வேண்டாம், திருப்பூர் கோர்ட்ல பண்ணுங்க. நானே வாதாடிக்கிறேன் கேஸ அப்படின்னு சொல்றதுக்கு 2ஆம் தேதி இப்போ போய்க்கலாம். லைவ் போட்டு போய்க்கலாம். நான் எதுக்கு லைவ் போடுறதுன்னா, இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஆதார் இருக்கா, ஆதார் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கோசரம் தான் லைவே போட்டுக்கிருக்கேன். கடந்த ஒரு 3 வருஷமா நான் ஏமாந்துட்டேன். ஆனா, இந்த ஒரு 6 மாத காலமா தான் வந்து நாங்க வந்து லைவ் போட்டு என் பிரச்சனைய வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பா வந்து பிரச்சனை முடியும் நம்புறேன். அது மட்டும் இல்லாம வந்து தலைமைச் செயலகத்தில போய் சிஎம் ஐயா அவர்கள்ட்டயும் போய் கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்கள்ட்ட போய் லைவ் போட்டு என் பிரச்சனைய கோரிக்கையா வச்சு, என்னுடைய நகைகள வந்து இந்த மாரி காவல்துறை அதிகாரிகளால நான் ஏமாத்தப்பட்டுட்டேன். அதனால உங்களுடைய ஆட்சி நடக்கிறனால நீங்க தான் எனக்கு வந்து ஏதாவது நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதையும் போய் அங்க லைவ் போட்டு கேட்கணும்னு இருக்கோம். ஏன்னா நம்ம வேலைக்கு போகணும். ஒவ்வொரு பிரச்சனையா முடிக்கிறதுக்கு வேலைக்கும் போகணும் பார்த்தீங்களா? இப்போ கிளம்பிட்டேன். வேலைக்கு தான் கிளம்பிட்டேன். அங்க முடிச்சுட்டு மதியம் மணி முடிஞ்சுது. மதியத்துக்கு மேலே இப்போ வேலைக்கு தான் கிளம்ப போகிறேன். மணி இப்போ 1:15 ஆகி போச்சா, அப்படி கிளம்ப வேண்டியது தான். ஸோ வந்துங்க நண்பர்களே, நீங்கள் வந்து முடிஞ்ச வரை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட பிரச்சனைகள் முடிகிற வரைக்கும் எங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து இந்த யூடியூப் மூலம் எனக்கு வருமானம் வராட்டினாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் இழந்த என்னுடைய பணம், காசு, நகைகளை எனக்கு மீட்டெடுக்கணும். இந்த அதிகாரிகள் செஞ்ச சதியை வந்து முறித்து நான் என்னோட இதில் நான் வெற்றி காணணும். அதுக்கோசரம் இந்த யூடியூப்பில் உள்ள எல்லா நண்பர்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? பாய்.